தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே எங்கள் எல்லோருக்காகவும் எந்நாளும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம்மை நாடி தேடி வந்தவர்கள் அனைவரும் குணம் பெற்று சென்றார்கள், நலம் பெற்று சென்றார்கள். நாங்களும் இந்த புத்தாண்டிலே உம்மிடம் நாடி தேடி வருகிறோம். எம்மை அனுதினமும் எங்களுக்கு வேண்டிய புத்துயிர் ஊட்டி, அந்த எந்தூசியாசம் என்கின்ற வகையில் எங்களுக்கு வேண்டிய நல்லுணர்வு, நற்சுகம் இவைகளை தர வேண்டுமாய் தெய்வீக மருத்துவரே உம்மை வேண்டுகிறோம். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். பச்சிலையோ மருந்தோ குணமாக்கவில்லை, உம் வார்த்தையை விடுத்து குணமாக்கும். திரு இரத்தத்தால் கழுவும், திரு இரத்தத்தால் கழுவும். இயேசுவே, இயேசுவே, குணமாக்கும். இயேசுவே, இயேசுவே, குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். மாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். இறந்து போன லாசரை உயிர்த்தெழ செய்தி, கண் தெரியா குருடனை குணமாக்கினி. இறந்து போன லாசரை உயிர்த்தெழ செய்தீர், கண் தெரியா மனிதனை குணமாக்கினி. திரு இரத்தத்தால் கழுவும், திரு இரத்தத்தால் கழுவும். இயேசுவே, இயேசுவே, குணமாக்கும். இயேசுவே, இயேசுவே, குணமாக்கும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என் கழுவிவிடும். குணமாக்கும் இயேசுவே, குணமாக்கும். உம் திரு இரத்தத்தால் என்னை கழுவிவிடும். He went round proclaiming the good news, curing all kinds of diseases and sickness among the people. மத்தேயு 4:23. அவர் கலிலேயா பகுதி முழுவதும் சுற்றி வந்தார். அவருடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, in our fervor of devotion of faith, confuse doing good with good itself, practices of piety with spirituality, proclaiming the good news with being good news. இது கொஞ்சம் ஆழமான செய்தி. மறுபடியும் ஆங்கிலத்தில் படிக்கிறேன், பிறகு சற்று விளக்குவேன். In our fervor of devotion of faith,
confuse doing good with good itself, practices of piety with spirituality, proclaiming the good news with being good news. என்னுடைய விசுவாசம் கடவுள் பக்தி என்பதினால் கடவுளுக்கே ஆகாத செயலை செய்யலாமா? செய்து கொண்டிருந்தோம், செய்து கொண்டிருக்கிறோம். குருசேட்ஸ் என்று அழைக்கக்கூடிய சிலுவை போர்கள் சரித்திரத்தில் நடந்தவைகள். என்னுடைய ஞாபகத்தில் நான் குருமடத்தில் படித்த ஒரு புத்தகத்துக்கு செல்கிறது. மை ஜேர்னி ஆஃப் இந்தியா என்று சொல்லி ஜவஹர்லால் நேரு, இவ்வளோ பெரிய புத்தகம். அவர் ஜெயிலில் இருக்கும்பொழுது தன்னுடைய மகள் இந்திரா காந்திக்கு எழுதிய கடிதங்களை தொகுத்து அது ஒரு புத்தகம். அதில் அந்த மனிதர் குறிப்பிடுகின்ற ஒரு செய்தி என்னை துணுக்குற்றது. இந்த கிறிஸ்துவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் ஒரு வார்த்தைக்காக சண்டை போட்டு கொண்டு ஒருவரை ஒருவர் மாய்த்து கொண்டிருந்தார்கள். பேட்டில் ஆஃப் ஃபெய்த். எப்படி? ஹோமோயூசினி ஹோமோனி அப்படின்னு. நல்லா எனக்கு தெளிவாக அந்த வார்த்தை இப்போ ஞாபகம் இல்லை. 2 வார்த்தைகள். கிறிஸ்துவனுடைய பிரசன்னம், கான்சப்ஸ்டான்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்குது. டாக்மேட்டிக் தியாலஜி, அந்த தியாலஜி எல்லாம் வந்தீங்களா? அதாவது அந்த காலத்தில் இதுதான் சத்தியம் ஒரு பக்கம், இல்லை இதுதான் சத்தியம் என்று இன்னொரு பக்கம். அதுக்கு சண்டை, குடிமைப்பிடி. இன்றைக்கும் கூட அயர்லாந்து அண்ட் இங்கிலாண்டில் இந்த பக்கம் கேத்தலிக்ஸ், அந்த பக்கம் ப்ராட்டஸ்டன்ட் சண்டை. 2 பேரும் கிறிஸ்துவை நம்புவர்கள். இப்போ பார்த்தீங்களா, in our fervor of devotion of faith, confuse doing good with good itself. சமாதானமாக இருக்க வேண்டும், அதுதான் உண்மை நன்மை. அதை விடுத்துவிட்டு நான் கடவுள் சார்பாக இருக்கிறேன், கடவுள் பக்தியாக இருக்கிறேன் என்று இந்த நன்மைத்தனத்துக்கு எதிராக நடப்பது எந்த வகையில் நியாயம்? 1. confuse doing good with good itself. எது நன்மைத்தனமே என்று தெரியாமல் செய்து கொண்டு இருப்பதா? practices of piety with spirituality. எனக்கு தெரியும் ஒரு மனுஷன், முன்னாள் பங்குல என் மேல கொஞ்சம் காட்டம். என்ன காட்டம்? இந்த பாட்டு கிளாஸ்ல இருக்கிறவங்கெல்லாம் அந்த தனி ஆவர்த்தனம் செய்வாங்கங்க. பாட வேண்டும். ஐயா, உன் குரல் நல்லா இல்லை கூட பரவாயில்லை, கடவுளுக்காக நீ பாடுகிறாயா, வெரி குட், ஓகே, கடவுள் ஏற்றுக்கொள்வார். நம்மெல்லாம் யாரும் பெரிய பாடகர்கள் கிடையாது. நான் பாடுகிறேன், ஓகே. எல்லோரையும் பாட வைக்க வேண்டும். அடுத்ததாக எல்லோரும் பாட வேண்டும், சேர்ந்து பாட வேண்டும். அதுதான் வழிபாடு. அதுவே சில பேர் நல்லா பாடுவாங்க, சில பேர் சூரியோட பாடுவாங்க, தாளத்தோட பாடுவாங்க. இல்லை, நான் இதை எல்லாரும் பாட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்தாக இருந்தவன். பாட வேண்டிய ஏற்பாடுகளை எல்லாம் செய்துவிட்டுத்தான் நான் கண்டிப்பாக பாடுங்கள் என்று சொல்வேன். என்னன்னா, சரியான மியூசிக் இருக்கணும். இந்த பாட்டு அட்டைகள் எல்லாருடைய கையிலும் இருக்க வேண்டும், எல்லாரும் பாட வேண்டும். இதுதான் நோக்கம். ஒரு பங்குல என்ன பண்றாரு பாட்டு வாத்தியார், பாட்டு அட்டையெல்லாம் மறைச்சு வச்சிடுறாரு. பார்த்தீங்களா? டூயிங் குட், கன்ஃபியூஸ் டூயிங் குட், ப்ராக்டிஸ் ஆஃப் piety வித் ஸ்பிரிச்சுவாலிட்டி. ஏன் மறைச்சு வச்சா? எல்லாரும் பாடுனா பாட்டு நல்லா இருக்கு, நல்லா இருக்காது, தாளம் தப்புது. தாளம் கொஞ்சம் லேட்டாக வராங்களா, அங்கே போய் தாளத்தை குறை. இப்போல்லாம் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்குது, அந்த டெம்போவை குறைச்சா சரியாக வந்துடும். மேலே முக்குறாங்களா, டிரான்ஸ்போஸை குறை. அதுவும் எந்த நேரத்தில் குறைக்கணும்? பாடிக்கிட்டே இருக்கும்போது குறைக்கக்கூடாது, நடுவில் இடை இசை வரும்போது குறிக்கணும். டிரான்ஸ்போஸ் -1, அந்த சுதி சரியாக இருக்கும், சுதி தாளம். இது டெக்னிக்கு தெரிஞ்சு நான் உங்களை டைரக்ட் பண்ணுறேன். அந்த பாட்டு வாத்தியார் மறைச்சிக்கிட்டார். இன்னொருத்தன், நான் சொல்ல வந்தது இவரை இன்னொருத்தன்ட்டு போகிறேன். அவர் என்ன, இந்த ஃபாதர் புது பாட்டே பாட விட மாட்டேங்கிறார், எல்லாம் பழைய பாட்டே பாடுறார். இது ஒரு பெரிய குற்றமா? ஏன் பழைய பாட்டு, அர்த்தமுள்ள பாட்டு, கருத்துள்ள பாட்டு, அந்தந்த நற்செய்திக்குரிய பாட்டு. இன்னைக்கு குணமாக்கும் இயேசுவை போட்டோம், இயேசுனுடைய நற்செய்தியில் இது வருது, ஆகவே இந்த பாட்டு தான் போடணும்னு நான் சொல்லி இது பண்ணுவேன், முன்னாடியே கைட் பண்ணுவேன். அதனால் நாங்கள் போய் பேராயிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம். நான் கூப்பிட்டேங்கப்பா, பேராயிட்டையே போப்பாண்டவர் அட்ரஸே கொடுக்குறேன், கம்ப்ளைண்ட் பண்ணுப்பா. இதுக்கு போய் பேராயிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. அவர் பார்த்தாரு, என்ன பார்த்தாரு தெரியல. இப்போ இந்த கைத்தட்டி பாட்டு பாடி சத்தம் போடுறாங்களே, அந்த சபைக்கு போயிட்டார், கத்தோலிக்க சபையை விட்டுட்டு. அங்கே கொஞ்சம் நேரம் கோச்சிக்கிட்டு அடுத்த சபைக்கு போவார்.
இதெல்லாம் நிறத்துக்கு நிறம் மாறுகின்ற பச்சோந்திகள். அதுதான் practices of piety with spirituality, confusing. எது உண்மையான பக்தி என்பதை தெரியாமல் பாட்டிலா கோவிலா இது எங்க கோவில் என்று சொந்தம் கொண்டாடுது. ஆமா, இவங்க தான் பட்டா போட்டு வாங்கி கட்டடம் கட்டி கொடுத்தாங்க. ஏன் இப்படி இது எங்க கோவில் அப்படின்னு அது வரதெல்லாம் தடுத்துக்கிட்டே இருக்கும். கோயிலுக்கு வரவங்களாம் தடுக்கும். Practice of piety with spirituality, proclaiming the good news with being good news. நீ நற்செய்தியாக இருக்க வேண்டும். ஒரு பாட்டு பாடுவோம், இறைவனை அன்பு செய்தேன் என்று சொல்லும் மனிதன் அயலான் அன்பை மறந்தால் அவனோ வாழ்வில் பொய்யன். யோவான் எழுதிய திருமுகத்தில், நீ பிறருடைய அன்பை மறந்தாய் என்றால் நீ வாழ்வில் பொய்யன். proclaiming the good news with being good news. எவ்வளவு ஆழம் இருக்கிறது பார்த்தீங்களா இந்த 6 வரியில. in fervor of faith, devotion of faith, confused doing good with good itself, practice of piety with spirituality, proclaiming the good news with being good news. மேலோட்டமா பார்த்தா தெரியல, ஆனா இவ்வளவு ஆழம் நிறைந்த வார்த்தைகள், ஒன்றொன்றும் அர்த்தமுள்ள வார்த்தைகள். இதை நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். கடைபிடிக்கிறோமா என்று நம்மை நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். We are called to discuss the spirit which guides us, motivates us. அதுதான் இன்றைக்கு நான் வலியுறுத்துகிறது. இன்றைக்கு வருடத்தின் மாதத்தின் முதல் ஒர்க்கிங் டே. that shows the earnestness. காலையில் தூங்கிட்டு இருக்காத, கெட் அப் ஏர்லி, கிளீன். வாசப்படியில் கோலத்தை பார்த்தா ஓ இந்த வீடு காலையிலேயே தயாராக இருக்கிறது, வெரி குட். தூங்கி வளைஞ்சுக்கிட்டு 8 மணிக்கு பிரஷ் எடுத்துக்கிட்டு வெளியில் வந்து ஓ விடிஞ்சிருச்சா, மழை பெய்யலையா அன்னைக்கு, சோம்பேறிகள். Be brisk. We are called to discuss the spirit which guides us, motivates us. ஆண்டவரிடம் வா, காலையிலே உன் வீட்டுக்கு அருகில் கோவில் இருக்குதா, கோவிலுக்கு போ, நடந்துச்சல், உடலுக்கும் நல்லது உள்ளத்துக்கும் நல்லது. முடியலையா டிவிலையாவது பாரு. காலங்காத்தால குத்து பாட்டு பாடிட்டு இருக்காத, கானா பாட்டு பாடிட்டு இருக்காத, காலங்காத்தால டிவியை பார்த்துக்கிட்டு. அட்லீஸ்ட் do something, some good thing. We are called to discuss the spirit which guides us, motivates us. Are we motivated by the commands of the church or by the persons of Christ? Commandments எது முக்கியம்? கட்டளைகள் அல்ல, இயேசு கிறிஸ்துவே முக்கியம். Are we gladly stuck to the wonders of the Lord or do we move on to seek the Lord himself? ஏதாவது விசுவாசத்தை பார்த்தா தான் நம்புவேன்றது தவறு. ஆண்டவரை பார். நெப்போலியனை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நெப்போலியன் ரொம்ப வேலையாக இருக்கிறார், தன்னுடைய அலுவலகத்தில் ஓடி வருகிறார்கள். நெப்போலியன் அவருடைய ஆத்மார்த்த நண்பர், நெப்போலியன் சீக்கிரம் வாங்க, கோயிலுக்கு வாங்க, இயேசு கிறிஸ்து காட்சி கொடுக்கிறார் பீடத்தில். காலையிலே அவரை நான் பார்த்துட்டேன் நற்கரணையில், நீங்கள் வேலையை பாருங்கன்னாரு. என்ன மனிதர், என்ன மனிதர்! ஆண்டவரை நான் காலையிலே நற்கரணையில் பார்த்து விட்டேன், புதுசாக பார்க்க வேண்டிய தேவையில்லை, நீங்க என்ன பாருங்க, நான் ஆண்டவரை பார்த்து கொண்டு இருக்கிறேன். Are we gladly stuck to the wonders of the Lord or do we move on to seek the Lord himself? What reward do you wish for your labors? Jesus asked. Nothing less than you, O Lord. Saint Thomas Aquinas. அருமையான வார்த்தைகள். தாமஸ் அக்வினாஸை போல ஒரு பெரிய அறிவாளியை பார்ப்பது என்பது மிக மிக கடினம், மிக மிக கடினம். சும்மா தியாலஜிக்கா என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கூகுளில் போய் கேட்டு பாருங்க, போய் தேடி பாருங்க, சர்ச்சில் போட்டு பாருங்க, சும்மா தியாலஜிக்கா உங்களுக்கு அப்படியே வரும் பாருங்க. பக்கம் பக்கமாக தலைப்புகள் மட்டும், ஒரு சாப்டர், அந்த சாப்டருக்குள்ளார அடுத்தது இன்னும் நிறைய இருக்கக்கூடிய கிளை சப்ஜெக்ட்ஸ், எவ்வளவு எல்லாம் லத்தீனில். அதெல்லாம் சுருக்கித்தான் நமக்கு கேட்டகிசமா வருது. அதை சுருக்கித்தான் பிள்ளைகளுக்கு 6 லட்சணங்களாக கொடுத்துருக்கிறோம். சின்ன குறிப்பிடத்தில் 6 லட்சணம் என்ன? முதலாவது சரீரன் தாமா இருக்கிறார், 2வது தோக்க முடிவில்லாமல் இருக்கிறார், 3வது சரீரம் இல்லாமல் இருக்கிறார், 4வது அளவில்லாத சகலனும் சூரியா இருக்கிறார், 5வது எங்கும் வியாபித்திருக்கிறார், 6வது எல்லாவற்றுக்கும் ஆதிகாரணமாக இருக்கிறார். கொடுத்தது யாரு? தாமஸ் அக்வினாஸ். லத்தீனில் கொடுத்தது, தமிழில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ அப்படிப்பட்டவருக்கு இயேசு காட்சி கொடுக்கிறார். தாமஸ், நீ எவ்வளவு செய்திருக்கிறாய், உனக்கு என்ன வேண்டும் சொல், உன்னுடைய வேலைகளுக்காக கைமாறு என்ன வேண்டும்? நீர் ஒன்றே போதும். நத்திங் லெஸ் தேன் யூ ஓ லார்ட். நீர் ஒன்றே போதும். ஆண்டவரை உள்ளத்தில் தாங்கி வைத்திருந்தால் அதுவே போதுமானது.
ஆகவே எப்போ ஆண்டவர் அவருக்கு காட்சி கொடுத்தாரோ அவர் பரவசத்தில் பிரமை பிடிச்ச மாதிரி ஆயிட்டார். எப்போதும் கையை விரிச்சுட்டு அப்படியே அந்த பிரமையில் இருக்கிறாரு. மற்ற கூட்டாளிங்கெல்லாம், ஏய் வந்து எழுதியா, எழுது, நாங்கள் புக்கை போட்டு காசு ஆக்கணும், எங்களுக்கு ஜீவாதாரம் வாழ்வாதாரம், நீ எழுதுகிற புத்தகத்தில் தான் கொண்டு போடு, எழுதி. முடியாது, என்னால் முடியாது. எந்த கண்களால் ஆண்டவரை பார்த்தேனோ அந்த காட்சியை விட்டு விலகுவதற்கு என்னால் முடியவில்லை. What a man! What reward do you wish for your labors? Jesus asked. Nothing less than you, O Lord. உன் வேலைகளுக்காக என்ன வேண்டும்? தோமா, இயேசு உம்மை தவிர வேறொன்றும் இல்லை ஆண்டவரே. தாமஸ் அக்வினாஸ். ஜெபம். சென்ட் லூயிஸ் டெ மொன்ஃபோர்ட்டுடைய ஜெபத்தை நாம் சொல்லி முடிக்கலாமே. Jesus Christ is the Alpha and the Omega, the beginning and the end of everything. He is the only teacher from whom we must learn, the only Lord on whom we should depend, the only model that we should imitate. St. Louis de Montfort. இயேசுவே, நீரே அகரமும் நகரமும் துவக்கமும் முடிவும், நீரே முழு முதல் குரு, உம்மிடம் கற்றுக்கொள்ள நீரே ஆண்டவர், உம்மை சரணடைய நீரே தலைவர், உம்முடன் இணைய நீரே மாதிரி, உம்மை பின்பற்ற உமக்கே புகழ் மகிமை ஆராதனை. ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமேன், ஆமேன். இப்போமாக இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உமை மன்றாடுகிறோம். இறைவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். போற்றி போற்றி போற்றி. அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, அன்பார்ந்த தொலைக்காட்சி விசுவாசிகளே, இப்பொழுது திருவிழா முடிஞ்சிருச்சு. நேத்தோட மூவரசர் திருவிழா, த ஃபீஸ்ட் ஆஃப் த மேஜை, திருக்காட்சி திருவிழா. இந்த விழாவோடு கிறிஸ்மஸ் விழாக்கள் முடிந்து இதோ வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய ஞானஸ்தானம். அங்கே என்ட்ரன்ஸில் வேணித்தே ஆதராமோஸ் கம் லெட்டஸ் அடோர் ஹிம், வாரும் ஆராதிப்போம் என்ற ஒரு படம் இருக்குது. இந்த பக்கம் பேரறிவை சிற்றறிவை ஏற்றது, இந்த பக்கம் இடையர்களுக்கு மாபெரும் நற்செய்தி. இவர்கள் எல்லாம் கிறிஸ்மஸ் விழாவை பிறருக்கு அறிவிக்கக்கூடியவைகள். இதான் ஃப்ரண்ட் வியூ. என்ட்ரன்ஸ் வரும்போது கம் லெட்டஸ் அடோர் ஹிம், இங்கேருந்து போகும்போது ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ப்ராஸ்பரஸ் நியூ இயர் இருக்கும். இது வந்து வாசற்படியில் முன்பக்கம் வரவேற்கக்கூடிய பாம் ட்ரீ வித் அன் போர்சலின் ஜார். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சைட் கார்டன்லாம் தெரியுது. சைட் கார்டன்ஸ் பாருங்கள், அந்த கிரைண்டரில் இருக்கக்கூடிய வேஸ்டான அந்த ட்ரம்லையும் குரோட்டன்ஸ் இருக்குது. அங்கே கீழே அலங்காரம் இருக்குது. கிரீன் கார்டன் ஆன் த சைட் வாக். நெக்ஸ்ட் இது வீட்டுக்கு அந்த பக்கம். அடுத்தது மை ரெசிடென்ஸ் இருக்கக்கூடிய இடம். கேட்லேயே ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு. சோப் தண்ணியில் ஊறிக்கிட்டு இருக்குது. ஊறி அதெல்லாத்தையும் கழுவி காய வச்சு இன்னைக்கு பேக் பண்ணணும். நெக்ஸ்ட் இதெல்லாம் குடிலுக்கு முன்னால் ஃப்ரம் த ரோட் இருக்கின்ற சூழ்நிலையின் மத்தியிலே கிறிஸ்துவின் பிரசன்னத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இதோ மூன்ராஜாவுடைய போன வருஷம் தயார் பண்ண பேனர். அங்கே இவங்க பார்த்துட்டு திருப்பி போகிறாங்க. தேடி வந்து தேவன் பின்னாடி லவ் பேர்ட்ஸ் கேஜ் இருக்கு. அந்த மேலே ஒரு ஷெட்டு போட்டிருக்கோம் மழையினால். நேற்றைய தினம்
நாங்கள் மூவரசர் திருவிழா கொண்டாடிய பொழுது பொங்கல் வைத்து, பொங்கலை குடிலில் வைத்து ஆசீர்வதித்து மக்களோடு பகிர்ந்து கொண்டோம். வாங்கி ஒட்டலாமே. வாக்குமனுவானார், இதெல்லாம் பத்திரமா வைக்கணும். அடுத்த வருஷத்துக்கு இந்த பத்திரிகைலாம் எல்லாம் குடில் செட்டு. ஆகவே இவைகளையெல்லாம் பத்திரப்படுத்தி வைப்போம். ஆண்டவருக்காக இது தேவைப்படுகிறது. எப்படி கழுதையே கடவுள் கேட்ட பொழுது, ஏயா கழுதையை கேட்டீங்கன்னு கேட்டப்ப என்ன சொல்லி அனுப்பினார் ஆண்டவர்? இது ஆண்டவருக்கு தேவைப்படுகிறது என்று சொல்லுங்கள் என்று. அதுபோன்று இவைகளெல்லாம் ஆண்டவருக்கு தேவைப்படும். நன்றி. ஆசீர். ஜெபிப்போமாக. எல்லாமல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரியுமை வேண்டுகிறோம். புனிதமான இம்மறைநிலைகளின் ஆற்றலால் எங்கள் வாழ்வு என்றும் உறுதி பெறுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று.